ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்டன் வச்சுருக்க நம்ம எவ்வளவோ பேர் வந்துட்டு டெரஸ் கார்டன் கீழே நம்ம சின்ன சின்ன ஒரு இடங்கள் கிடச்சாலும் சின்ன சின்ன தொட்டிகளில் வந்துட்டு அழகழகான பூக்களை வச்சு நம்ம அழகு பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ நம்மள மாதிரி கார்டன் லவ்வர்ஸ்களுக்கு எல்லாமே நம்ம செடிகள் எப்பயுமே ஒரு குழந்தை போல தான் இல்லையா? நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற உணவில் விட்டமின்ஸ் எதில் இருக்குது, ப்ரோட்டீன் எதில் இருக்குது, அயன் சத்து எதில் இருக்குது, இப்படி நம்ம ஒவ்வொரு பொருளாக பார்த்து பார்த்து தேடி தேடி வாங்கி கொடுப்போம் இல்லையா? அது மாதிரி தாங்க நம்ம செடிகளுக்கு வந்துட்டு தேடி தேடி நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம் இப்படி ஒவ்வொன்றா தேடி தேடி பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கொடுக்குற உரங்களில் வந்துட்டு எந்த ஒரு ரசாயன கலவைகளும் இல்லாமல் இயற்கையான உரங்கள் தான் நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்து பார்த்தும் கொடுக்குறோம். அப்படி தாங்க நம்ம செடிகளுக்கு கால்சியம் நிறைந்த இந்த முட்டை ஓடுகளை எப்படி நம்ம உரங்களாக பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போயுமே போடுற வீடியோஸ் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை ஓடுகளில் 95% கால்சியம் நிறைய சத்துக்கள் அதிகமாகவே இருக்குங்க. இந்த முட்டை ஓடுகளில் பறவைகள், காக்கா கூட இந்த ஓடுகளை எடுத்துகிட்டு போய் சாப்பிடும். ஸோ நம்ம அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறதில்ல. நம்ம செடிகளுக்கு எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். எந்த செடிகளுக்கு பயன்படுத்தலாம், அதை எப்படி எந்த அளவு பயன்படுத்தலாம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். முட்டை ஓடுகளை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் பேட் ஸ்மெல்லோ எறும்புகளோ வராது. நீங்கள் அந்த முட்டை ஓடுகளை பார்க்கும்போதே தெரியும் அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. முட்டை ஓடுகளை இந்த மாதிரி நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா கையாலவே நீங்கள் க்ரஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் கண்டிஷனில் அரைச்சி நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மழை காலங்களில் நம்ம பயன்படுத்த முடியலனாலும் உங்களுக்கு வெயில் காலங்களில் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நம்ம கையாலவே நம்ம நுறுக்கிட்டு அரைச்சி வச்சுக்கரலாம். உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ ஃபுல்லாமே நீங்கள் காய வச்சு ஃபஸ்ட்டு நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஒன்று ஒன்றா அரைக்க நமக்கு முடியாதுன்ற பட்சத்தில் நம்ம நிறைய பல்காகவே வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். முட்டை ஓடுகளை மிக்சியில் பவுடர் பண்ணும்போது மிக்சி பிளேடு கெட்டு போயிருமா அப்படின்ற எந்த ஒரு பயமும் வேண்டாம். ஏன்னா அதனால் பிளேடு தான் நல்லா ஷார்ப் ஆகும். உங்களுக்கு 1 இல்லை 2 பெனிஃபிட் கிடைக்கும். செடிகளுக்கு உரங்கள் பயன்படுத்தின மாதிரியும் இருக்கும், உங்களோட பிளேடுகளை ஷார்ப் பண்ண மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி பவுடர் நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இதை நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு தேவைப்படும் போது தான் நீங்கள் எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எப்பயுமே அது காய்கறி செடியாகட்டும், ரோஜா செடியாகட்டும், மல்லி செடியாகட்டும் மண்ணை நல்லா கலரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பவுடரை நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மேலே தூவிட்டு மண்ணை மூடிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் விட்டுருங்க. அதுலேயே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உரங்கள் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட மண் எப்பயுமே ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது ரொம்ப ஈரப்பதமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உரங்கள் கொடுத்ததுக்கப்புறம் எப்பயுமே நம்ம தண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி மண் கலவையாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மண்ணெல்லாம் கிளறி கொடுத்துட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கையாலேயே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அளவு தெரியணும் அப்படின்னா ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் எடுத்து சுற்றிலும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணை மிக்ஸ் பண்ணி மூடிடுங்க. உரங்களை போட்டுட்டு நம்ம கையாலேயே நம்ம மூடி கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? என்னோட மண் கலவையை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈரப்பதமாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இல்லையா? ஸோ இந்த மண்ணை பாருங்கள். ஏன்னா இங்கே கண்டினியூ மழைக்கு அப்புறம் இப்போ தான் வெயில் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே இந்த மாதிரி உரங்களை பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னையே நான் இந்த வீடியோவை நான் எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ மழை பெஞ்சு முடிஞ்ச உடனேயே நம்ம எப்பயுமே மக்கிய மாட்டுச்சாணம் உரங்கள் தான் பயன்படுத்தணும். முட்டை ஓடுகளோ வெங்காய தண்ணிகளோ இந்த மாதிரி உரங்களை பயன்படுத்தாமல் ஒரு 1 வீக்குக்கு அப்புறமா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி முட்டை ஓடுகளை நல்லா தூவி கொடுத்துட்டு மண்ணை கையாலே மூடி விட்டுட்டிங்கனாலே போதுமானது. இது ரோஜா செடிகளுக்கு மட்டுமே நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றது கிடையாது. உங்கள்கிட்ட என்னென்ன செடிகள் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இன்டோர் பிளான்ட் ஆகட்டும் அதுக்கு பயன்படுத்தலாம். பல வகைகள் காய்கறி செடிகள் அத்தனை செடிகளுக்குமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்திட்டு வரலாம். ரோஜா செடிகளுக்கு 10 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல பூக்கள் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். துளிர்களும் நிறைய வைக்க ஆரம்பிக்குங்க. நீங்கள் 10 நாளைக்கு ஒரு முறை முட்டை ஓடுகள் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னும் கிடையாது. முட்டை ஓடுகளோடு சேர்த்து தேயிலை,
வெங்காயத்தோல், வாழைப்பழத்தோல் இது எல்லாமே வந்துட்டு நல்லா காய வச்சு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பவுட்ரு கண்டிஷனில் ஆக்கி கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த வாரத்தில் நீங்கள் முட்டை ஓடுகள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் வாழைப்பழத்தோல், அதுக்கு அடுத்த வாரம் வெங்காயத்தோல், அதுக்கு அடுத்த வாரம் தேயிலை, இந்த மாதிரி மாற்றி மாற்றியும் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட்டு. நீங்கள் கெமிக்கல் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இப்படியே ஆர்கானிக்காகவே நம்ம செடிகளுக்கு நம்மளே நம்ம வீட்டில் இருந்து உரங்களை ரெடி பண்ணிக்கலாம். முக்கியமான இன்னொரு விஷயம், இதை நான் திரும்பவுமே உங்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா அதிகமான நம்மளோட செடிகள் தான் பாதிப்படையும். அதனால் 10 நாளைக்கு ஒரு முறை நம்ம பயன்படுத்திக்கலாம் எந்த உரமாக இருந்தாலும். முட்டை ஓடுகளை இந்த மாதிரி பவுடர் கண்டிஷனில் மட்டுமே பயன்படுத்தணுன்றது கிடையாதுங்க. முட்டை ஓடுகளை கையால் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அந்த முட்டை ஓடுகளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றொரு செடிகளுக்கு மேலே அப்படியே வந்துட்டு அந்த க்ரஷ் பண்ணதை தூவி விடணும். தூவி விட்டிங்கனாலே போதுமானது. நீங்கள் தூவி கொடுக்கும்போது அந்த மேலே இருக்க நத்தைகள் வந்துட்டு வராமல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நத்தைகள் மாதிரி இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் கூட இதில் வராது. இதில் மண்ணுக்குள்ளே புதைக்க வேண்டாம். மேலே ஃபுல்லும் சுற்றிலும் பரப்பி தூவி மட்டும் விட்டுருங்க, போதுமானது. இனிமேல் நீங்களும் உங்கள் வீட்டில் முட்டை ஓடுகள் இருந்தது அப்படின்னா வேஸ்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஹாப்பி கார்டனிங்.